ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சூப்பரான சப்பாத்தி குருமா தாங்க ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சி வந்ததும் லவங்கப்பூ ஒரு 5, பட்டை 1, இது நல்லா ரெண்டும் போட்டு நல்லா பொரித்து விட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பச்சை மிளகா ஒரு 5, ஏன்னா காரத்துக்கு நம்ம எதுவும் போட தேவையில்லைங்க. அதனால் பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு, அதனால் 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சு வதக்கிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்தது. இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் வகையில் பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸு ஒரு 5 பீன்ஸு, அரை கேரட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக கம்மியாக செஞ்சு வச்சுருக்கேன். சும்மா நைட் டிஃபனுக்கு கம்மியாக ஒரு நேரம் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால கம்மியாக செய்கிறேன். இதில் தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை, 1.5 தக்காளி அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதிகம் போட்டிங்க அப்படின்னா தக்காளி குழம்பு மாதிரி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஒயிட் குருமா. அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டான டேஸ்ட்டு தான், சூப்பராக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக இப்போ இருக்க தக்காளி பார்த்திங்கன்னா சரியாக வணங்க மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டுறோம். வேக விட்டு நல்லா வணங்கி வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தேங்காய் 1/2 மூடி, சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, கசகசா 1/4 ஸ்பூனு, ஒரு பட்டை சின்னதாக போட்டுக்கிறோங்க. இதில் கொஞ்சமாக சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அரைச்சி கொண்டு வந்து கொதி வந்தோடனே இதில் ஊற்றிக்கலாம். திக்னஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதி விட்டுடலாங்க. 5 நிமிஷத்தில் குருமா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான குருமா தாங்க. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு கல் உப்பு, தூள் உப்பு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குருமாவுக்குலாம் நான் போட மாட்டேங்க. எந்த குழம்பு பார்த்திங்க அப்படின்னா கல் உப்பு தான் போடுவேன். கல் உப்பு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா பாப்பா சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணே நைட்டு 10 மணி ஆகுது. இப்போ சமைச்சு சாப்பிட போகணும். வச்சுருக்கோம், தேய்ச்சி வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுட்டு வச்ச சப்பாத்தி. சூப்பர்.